வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் 250 கிராம்ஸ் மட்டன் வாங்கியிருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் 10 மினிட்ஸ் சிம்மில் வேக வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், தண்ணி, உப்பு போட்டு. இப்போ மட்டன் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சுட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வேகட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சின்ன வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பூடையும் இதில் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன், ஸோ அதையும் இதில் சேர்த்துருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இதில் சேர்த்தாச்சு. இது இப்போ நல்லா வேகட்டும். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அந்த தக்காளியும் இதில் சேர்த்துடலாம். இந்த தக்காளி வேகிறதுக்காக லைட்டாக இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் மூடி போட்டு வச்சிங்கன்னா தக்காளி சீக்கிரமாக சாஃப்டாயிரும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வச்சுருக்கோம், உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு. ஸோ அந்த மட்டன் பீசஸை மாத்திரம் இதில் ஆட் பண்ணுங்கள். தண்ணி, மட்டன் வேக வச்ச தண்ணியை அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணலாம். மட்டன் பீசஸை மாத்திரம் இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. மட்டன் பீசஸ் சேர்த்ததுக்கப்புறமா அது எப்படியும் ஒரு 5 மினிட்ஸாவது இந்த மட்டன் இதிலேயே அப்படியே வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் அப்படியே மட்டன் இதில் இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு குழம்பு குவான்டிட்டி ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் வெங்காயமும் தக்காளியும் மிக்சியில் அடிச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும். ஸோ இப்போ மட்டன் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் மட்டன் கறி மசாலா பவுடர் 2 டீஸ்பூன் நான் இதில் சேர்க்குறேன். நாங்கள் வீட்டில் அரைச்ச மட்டன் கறி மசாலா பவுடர் இது. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்க்குறேன். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி குழம்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 ஸ்பூன் மட்டன் கறி மசாலாவோட 1 ஸ்பூன் தண்ணி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுன்றதுக்காக 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். ஸோ 4 டீஸ்பூன் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மட்டன் வேக வச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணிடுங்க. இது நல்லா எல்லாம் மர்ஜ் ஆகட்டும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு 400 ml தண்ணி இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு 15 மினிட்ஸ் சிம்மிலேயே இப்படியே வேகணும். சிம்மில் வெந்துருச்சுன்னா இது நமக்கு ப்ராப்பர் கன்சிஸ்டன்சி கொடுத்துரும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு ஒரு ப்ராப்பர் கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டுருக்கு. இதில் மட்டன் மசாலாலே உங்களுக்கு எல்லாமே கலந்துருக்கனால உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக மட்டன் குழம்பு வரும். இப்போ இதில் வேணும்னா நீங்கள் ஃபைனல் ஸ்டேஜில் லைட்டாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ கரெக்டான பக்குவத்துக்கு கெட்டியாக வந்துருச்சு. ஸோ இதை ரைஸ், இட்லிக்கெலாம் நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஹோப் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ் மட்டனாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மட்டன் பவுடர் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம்.